காலைதோறும் புதியவை. கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. பிப்ரவரி 7. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. யாத்ராகமம் 29:39. எந்த ஒரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக மாறி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு வேதம் வாசித்து ஜெபம் செய்து நல்ல முன்மாதிரியான ஜீவியம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் குணத்தை பெறுகிறான். இயேசுவின் குணத்தை ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள 3வது பகுதியாக சொல்லப்படும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த 10 பிரமாணங்களில் காணலாம். உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்தில் தேவன் பிரசன்னமாயிருக்கிறார். உடன்படிக்கை பெட்டிக்கு மேல் கேருபீன்கள் இருந்தன. அதாவது தேவனுடைய குணங்கள் என்றும் மாறாதது. கேருபீன்களை கொண்டு பாதுகாக்கப்பட்டிருப்பதன் மூலம் 10 பிரமாணம் என்றுமே ஒழியாது. தேவனுடைய அரசாட்சி அங்கேதானே மையமாக இருந்தது. ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் வாழ்க்கை முறை என்பது இயேசுவின் குணாதிசயங்களை கொண்டதாகும். 10 பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மறுப்பவர்கள் விசுவாசிகளாக இருக்க முடியாது. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் லக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் ஆராதனைகளையும் காக்கிற லேவியர்கள் கர்த்தருடைய சன்னதியில் நின்று காலையிலும் மாலையிலும் தங்கள் சத்தத்தை உயர்த்தி துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். சங்கீதம் 55:17. பண்டைய இஸ்ரவேலர்களின் வாழ்க்கை முறை ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக கொண்டதாக இருந்தது. குடும்ப ஜெப நேரம் எப்பொழுது வரும் என்று ஆவலோடு காத்திருக்கும் அளவுக்கு அது பக்தி வினயமாகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். தானியேலோ வென்றால் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10. பிசாசானவன் முதலாவது தாக்குவது குடும்ப ஜெபத்தை தான். என்ன பிரச்சனையானாலும் குடும்ப ஜெபந்தான் பாதிக்கும். நமது குடும்ப ஜெப நேரங்களை தவறாமல் எந்த சூழ்நிலையிலும் கடைபிடிப்போம். அப்போது கர்த்தர் நம் மத்தியில் பிரசன்னமாயிருப்பார். ஜெபம். பிதாவே, நாங்கள் காலை மாலை தவறாமல் குடும்ப ஜெபம் செய்ய நல்ல உணர்வை எங்களுக்கு தாரும். ஆமேன்.